நடிகர் சிவகுமார் செய்த அந்த மோசமான செயலால் வந்து பார்த்தோன்னா இப்போ பிரபல நடிகை ஒரு தவறான முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி இப்போ வெளிவந்துள்ளது. நம்ம திரையுலகை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒழுக்கமான நடிகரை நீங்கள் பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அரிது தான். அதற்கு ஒரு விதிவிலக்காக இருப்பவர் தான் நம்ம சிவகுமார். அவரை வந்துட்டு சொல்லலாம். ஆரம்பத்தில் இவர் படத்தில் நடிக்கும் போது இவர் வீட்டில் வந்துட்டு பார்த்தோன்னா நடிக்கவே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் அந்த மாதிரி நடிக்க போய் ஒரு நடிகர் ஆகிட்டார்னா தவறான பழக்க வழக்கங்கள் அவருக்கு ஏற்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் வந்து பயந்துருக்காங்க. அதற்கு பிறகு ஒரு சில படங்களில் மட்டும் அவரை ரொம்பவே தயங்கி தான் நடிக்க வச்சுருக்காங்க அவங்க குடும்பத்தினர். பிறகு வந்து அவங்க உறவினர் ஒருத்தர் காரணமாக வந்து இவருக்கு சென்னை வந்திருக்காரு. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இவரை பற்றின ஒரு அரசியல் புரசலான ஒரு விஷயங்கள் வந்து இப்போது காந்தராஜ் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. நடிப்பு அப்படிங்கிறது சிவகுமாருக்கு சராசரியாக தான் வரும். ஆனால் ஒரு கடவுள் வேட மனிதன் நடிக்கிறது அப்படிங்கிறது அந்த கேரக்டராக மாறி அந்த அளவுக்கு ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்துவார். சொல்லப்போனால் தமிழ் சினிமாவில் ரவிச்சந்திரன், ஜெயசுந்தரன் இவங்களுக்கு முன்னாடியே திரையுலகில் ஒரு காலடி எடுத்து வச்சது தான் நம்ம சிவகுமாரை சொல்லலாம். சொல்லப்போனால் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் இவங்களுக்கு அடுத்தது வந்து ரவிச்சந்திரன், ஜெயசுந்தரன் இவங்க தான் இவங்களுக்கு அடுத்து வந்திருக்கணும். ஆனால் சிவகுமார் அந்த அளவுக்கு ஒரு உயரத்தை அடைவதற்கு முன்பே சினிமாவிலேருந்து விலகிட்டார். ஆனாலுமே இவருக்கு ஒரு தனிப்பட்ட திறமை அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதனால தான் வந்து இவரால் மக்கள் வந்து ஈர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு ஓவியர் அப்படின்னு இவரை சொல்லப்பட்டுள்ளது. பிறகு வந்து ஒரு சில ஓவியங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் விருது வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நிலையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடல் மீது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் அதிகப்படியான அக்கறை கொண்டுள்ளதாக வந்து இப்போ வரைக்கும் உடற்பயிற்சி, யோகா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு தன்னோட உடம்பை கட்டுப்பாட்டாக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் தாய்மார்கள் அனைவருமே சிவகுமார் மாதிரி ஒரு மகன் பிறந்தால் நல்லா இருக்கணும், சிவகுமார் மாதிரி ஒரு மகன் பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் ஒரு ஒழுக்கமான நடிகராக வந்து இவர் இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட நடிகருக்கு இப்படிப்பட்ட விஷயம் வந்து பின்னாடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கிசுகிசு வந்துட்டு இப்போ காந்தராஜ் ஒரு பேட்டியில் வந்து வெளிப்படையாக பேசியிருக்காரு. அந்த காலத்தில் சிவகுமார் மீது வந்து பல நடிகருக்கும் பல ஆர்வங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. மேலும் வந்து படப்பிடிப்பு தளத்தில் வந்து பிரபல நடிகைக்கு சிவகுமார் மீது வந்து ஆர்வம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட படத்தில் அந்த ஒரு காட்சிகள் அப்படிங்கிறது ஒரு சில கட்டி பிடிக்கும் காட்சிகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இதை வந்து ஆரம்ப காலத்தில் சிவகுமார் வந்து தவிர்த்திருக்காரு. அந்த ஒரு கதைக்கு ஒன்றி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இது இருப்பதால அந்த ஒரு காட்சிக்கு இவரு சம்மதம் தெரிவித்திருக்காரு. பிறகு அந்த ஒரு சீன்ல அந்த நடிகையும் சிவகுமாரும் வந்து ரொம்பவே ஒரு கட்டி பிடிக்கிற காட்சியில் இருந்திருக்கு. இவங்களும் வந்து இயக்குனருக்கு சொல்ல பண்ணி ரொம்பவே கட்டி பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. பிறகு இயக்குனர் ஓகே கட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த நடிகை வந்து ஏன் சார் அதுக்குள்ளேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வந்து இந்த சீனை வந்து கட்டி பிடிக்கிற சீனை வச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த நடிகை வந்து கேட்டிருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில் சிவகுமார் ரொம்பவே கொந்தளிச்சிட்டாராமா. அதே நேரத்தில் அந்த மேடையிலே அவ்வளோ பேர் முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பலாரும் ஒரு அடி அடிச்சுட்டு இருக்காரு கன்னத்திலே. இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட என் கூட நடிக்காதீங்க. சினிமா அப்படிங்கிறது ஒரு நடிப்பு தான். அது ஒரு நடிப்பாக மட்டுமே நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எண்ணம் அப்படிங்கிறது தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தப்போ அந்த இடத்துல இருந்து சிவகுமார் கிளம்பிட்டாராமா. அந்த ஒரு சமயத்தில் ரொம்பவே அசிங்கப்பட்ட அந்த பிரபல நடிகை வந்து இதன் காரணமாக அவ்வளோ பேர் முன்னாடி என்னை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தற்கொலை முயற்சி வந்து எடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு அங்கே இருந்தவங்களாம் போயிட்டு அந்த நடிகையை தடுத்ததாகவும் அதன் பிறகு தான் வந்து சிவகுமாரும் நடிப்பிலிருந்து விலகி இருப்பதாகவும் காந்தராஜ் வந்து இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு பேட்டியாக வந்து பேசப்பட்டு வருது.